Hello students, welcome to Hiba Max 10th standard English exam நாளைக்கு எழுத போறீங்க. சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரி கொஞ்சம் நீட்டாக நம்ம எழுதிட்டோன்னா நம்ம சூப்பராக மார்க் எடுக்கலாம். அண்ட் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த 14 1 மார்க் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட 14 1 மார்க்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு பாருங்கள். எந்த கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இல்லை தப்பாக பண்ணுறீங்களோ அந்த டாபிக் எடுத்து இப்போ நீங்கள் கைட் வச்சுருக்கீங்க இல்லைனா புக்கு பின்னாடியே இருக்கிறத படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துருங்க, சரிங்களா? நாளைக்குள்ளே அது இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுங்க. It is a 55-foot sailing vessel built indigenously in India. Indigenously இதோட சினானிம்ஸ் என்ன? ஆர்டிஃபிஷியலியா, பியூட்டிஃபுல்லியா, நேச்சுரலியா, பேட்லியா? Naturally. சரியா? அடுத்த question. The young bird kept calling her mother plaintively, sadly, happily, vainly, joyfully. இதில் பாருங்க, இந்த happily, joyfully எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தம். sadly மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அதுதான் ஆன்சர். அடுத்து, no one visits me, he said in unperturbed manner. ஸோ unperturbed இதுக்கு தான் நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும். Disturbed, confused, undivided, undisturbed. Choose appropriate antonyms. Scraping his beak now and again to wet it. Wet. Blunt. நம்ம வந்து synonyms இல்லை antonyms கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆப்போசிட். Nothing he said, gruffy. Gruffy நிறைய வாட்டி கேட்டது. Gruffyனா happily. The disabled face changes of access, acceptance and inclusion. Inclusionனாலே exclusion. இது வந்து synonyms antonyms ரெண்டும். ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்க glossary பார்த்தாலே போதும். choose a correct plural of radius. radi. இதுக்கு கைட்லேயே உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க சிங்குலர் என்னென்ன அதோட ப்ளூரல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கைட்லேயே படித்தாலே போதும். ஃப்ரம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் நியூட்ரிஷன். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. இப்போ ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி, நியூட்ரிஷன், ஃபால் நியூட்ரிஷன், ஃபெல் நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன். இதுதான் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் HDMI. HDMIனா என்னது? ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஆப்ஷன் சி. Complete the following sentence with the most appropriate phrasal verb given below. Priya felt happy to dash the neighbors in the new locality of California to get along with. அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது. Choose a suitable option to pair it with the word traffic. Trafficனாலே traffic jam. In the fill in the blank with the most appropriate proposition given below. I reached M. Hamel's garden all out of breath of. ப்ரொபோசிஷன்லாம் நீங்கள் படிக்கும் போது நீங்களே அடுத்த வார்த்தை சொல்லிடுவீங்க. அடுத்து 13th one. Complete the following sentence using the most appropriate tense from the verb given below. I had past tense such a shock when the dying man bolted the door and dashed it. had வந்திருக்கு, நல்லா ஞாபகம். had வந்திருக்குன்னா past tense. had locked it. and had locked வராது, and have locked வராது, locked வராது, locked. Last question, 14th one. Choose the most appropriate linker from the given 4 alternatives. We are on our way to Kolkata dash Chennai. From தான் வரும் இல்லையா? ஸோ கொல்கட்டாக்கு போகிறோம் ஃப்ரம் சென்னையிலேருந்து. கிளியராக ஈஸியாக தானே இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும், பயப்படாதீங்க, சரிங்களா? எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு முன்னாடி எதுவும் படிக்காதீங்க. பேப்பரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரிபிள் பண்ணி எழுதாதீங்க. சூப்பராக எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி எழுதுங்கன்னு சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.